இன்று போலார் அம்மனும் போத்தராசா ஐயாவும் ஊரில் அதிகாலை 6 மணியிலிருந்து ஆற்றுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள். அப்பொழுது எடுத்து செல்லும் வழியிலே அவர்களுக்கு பிரியாவிடை அளிக்கும் பட்சத்தில் அனைத்து ஊர் பொதுமக்களும் அம்மனிடத்திலும் ஐயா இடத்திலும் படையல் வைத்து என்னென்ன நேர்த்தி கடன்களை வேண்டி இருக்கிறார்களோ அதை இங்கே நிறைவேற்றி பின்பு மாவிளக்கு போட்டு அந்த அம்மனுக்கு வணங்கி வேண்டிக் கொண்டு செல்வார்கள். மேலும் இங்கே நம் அரசு பள்ளிக்கூடம் அருகே வரும்பொழுது இங்கே வேண்டிக் கொண்டபடி சில்லறை காசுகளை ஏலம் விடுவதாக இருக்கட்டும். மேலும் அன்னதானம் வழங்குபவர்கள் அன்னதானம் வழங்குவார்கள்.
மேலும் நம்ம ஊர் ரேஷன் கடை அருகே அம்மன் வரும்பொழுது அங்கே அம்மனுக்கு போக, அதாவது பிரியாவிடை பெறுவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த அம்மனுக்கு கோபத்தை மூட்டுவதாக அந்த பம்பைக்காரர் தகாத வார்த்தைகளை பேசி அம்மனுக்கு கோபமூட்டி பின்பு இங்கிருந்து அழைத்து செல்வார்கள். வெயிட்டிங் தான்.
ஐயான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, ஊரெல்லாம் திருவிழா பண்ணணும் உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, சொன்னாங்க ஐயா. அப்படிங்கிற காலகட்டத்தில் ஊரெல்லாம் முடியுன்னு சொன்னாங்க, ஊரெல்லாம் முடியுன்னு சொன்னாங்க, ஊரெல்லாம் முடியுன்னு அம்மா பச்சை பந்தல் அந்த ஊரெல்லாம் முடியுன்னு உள்ள அம்மா உள்ள ஊரெல்லாம் முடியுன்னு என்ன பண்ண சொன்னாங்கன்னா அம்மா அதெல்லாம் அந்த பேச்சு அப்படியே இருந்ததா ஆட்சியெல்லாம் இந்த ஊர்ல சரி ஆட்சியெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆட்சியெல்லாம் முடியுன்னு என்ன சொன்னாங்க, அம்மா நடுத்தருவில் அமுதுகிறா, அந்த கீழே அடியில போய் அந்த அம்மா வச்சா அந்த அமுதுருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாத அந்த உள்ள அதாவது இருந்தாங்களா அப்படி சொன்னால. ஆனா சில மனுஷால ஊர்ல நாட்டாள அவன் எப்படி வராங்க அம்மா ஊரை விளையாடி என் தயாராக்கப்பட்ட அம்மா கண்டிச்சு பிள்ளை சூழ்நிலை மந்திரம் பிள்ளை இந்த ஊர்ல எதுவுமே வரக்கூடாது. அதனால அந்த அம்மா வராதவே கண்ணாடி கழிச்சு கழிச்சு அதனால எங்க அம்மா ஆத்துக்கு போறாங்க. அதாவது ஒண்டியாறுல இருந்து பாலாறுல இருந்து பழையவரம் இருந்து அப்படியே எங்க அம்மா ஆத்து வழியா வந்து மழை பெய்து வெள்ளம் போயிட்டு ஆறு மேல ஆறு பிறந்து அப்படி ஆறு மேல பிறந்து வெள்ளம் பிறந்து வருகிற நேரத்தில் எலாண்டிப்பட்டில வந்து ஊர் உள்ள நுழைய போது வெள்ளம். அதனால ஊர்ல எந்த விதமான அசம்பாவம் வரக்கூடாது, இந்த ஊர் மக்கள் நல்லா செல்வாக்கா சிறப்பா இருக்கணும் அப்படி என்று எங்க அம்மா என்ன பண்ணா ஆத்துல போய் அவங்க அம்மா இனிமேட்டு இந்த ஊர் மக்களை நம்ம வாங்கி கொடுத்துட்டா நமக்கு ஒரு கற்பனையாற்றத்துக்கு நீதி கிடையாது, நமக்கு யாரும் ஆதி கிடையாது, நமக்கு பாது கிடையாது அப்படின்னு எங்க அப்பா போராட்டம் என்ன பண்ணிட்டா இந்த பாலம் கட்டிக்கிறாங்க பாரு. அப்போ பாலம் கட்டாத காலத்துல எங்க அம்மா இந்த வெள்ளம் பேர்ந்து வர காலத்துல இந்தாண்ட ஒரு காலை அந்தாண்ட ஒரு காலை கொடுத்தா ஊர் மக்களுக்கு வெள்ளம் வரக்கூடாது. இங்கே ரேஷன் கடையை தாண்டியதும் மற்றொரு சமூகத்து மக்கள் வணங்குவதற்காக சிறிது நேரம் போலாரம்மனும் போத்தராஸ் ஐயாவும் அங்கே அருள் பாலித்து கொண்டிருப்பார்கள். மேலும் அந்த மற்ற சமூகத்தினர் இங்கே என்னென்ன வேண்டுதல்கள் வேண்டி இருக்கிறார்களோ அதை இங்கே நிறைவேற்றிவிட்டு பின்பு சென்ற பிறகு நமது அம்மாவும் ஐயாவும் மறுபடியும் அந்த ஆற்றிற்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஊர் மக்களை இனிமேல் நம்ம நல்லபடியாக வச்சிருக்கணும். மேலைக்கு வந்து இந்த ஊர்ல வண்ணாமூர் பம்பமூர் திருச்சிகாரி அதாவது நாட்டாமக்கார தலைவர் பெருந்தனக்கார இந்த ஊர் மக்கள்லாம் நமக்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் போட்டு திருவிழா பண்ணுவாங்க. ஊர் மக்களை சமமா வச்சிருக்கணும் அப்படி என்று எங்க அம்மா தடுத்தான். அந்த முறையெல்லாம் என்ன செய்யறாங்க, சாலையை பூரா நம்ம அப்படியே வாரி வயிற்று இந்த ஊர் நாட்டாமக்காரி யாரு அந்த நாட்டாமக்காரிக்கு அம்மா ஒரு படி கொடுத்த உடனே அந்த சாண்டியை அவர் சாப்பிடணும். அவர் எப்படி காலைல டிஃபன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். அந்த சாண்டி அம்மா வயசு அப்படியே அம்மா கொடுத்தா. கொடுத்த உடனே நாட்டாமக்காரர் வாரி சாப்பிட்டுதான் இருக்கான். அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா, வந்து நாட்டாமக்காரர் ஒரு பாகமும் அதாவது
தலைவர்கள் இந்த ஊர்ல பஞ்சாயத்து பிரசிடண்ட் அந்த தலைவருக்கு ஒரு மார்க்கா, அவருக்கு மட்டும் ஒரு மார்க்கா கொடுக்கணும். இந்த ஐயாக்கு தலைவருக்கு போச்சா, பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு மார்க்கா சாந்தி அந்த அம்மா மாறி ஒரு மார்க்கா சாந்தி அந்த அம்மா வாங்கிட்டா. தலைவர் அவர் இஷ்டம் போல சாப்பிடாரு சாந்தி. போறோம்மா சாண்டனா இருந்தா தெரியுமா அவ்வளோ சக்தி. அப்புறம் ஊராருக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஊராருக்கு தனியா ஊராருக்கு தனித்தனியா நம்ம சரங்க சாந்தி அப்படி சாப்பிட்ட உடனே அம்மா என்ன செய்ய தெரியுமா, எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லமாகப்பட்டது. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு தர்மகத்தை என்ன பண்ணாரு, இந்த ஊர்ல ஏறிய ஒரு சக்கிலி இருந்துருப்பாங்க கோடி தலாரி கம்பி அவங்கள கூட்ட உடனே அதாவது ஏண்டா தொட்டிய அதாவது ஆற்றுல தண்ணி பெண்ணு போச்சு, நமக்கு பயிர் பட்ச வைக்க தண்ணி இருக்குதா போய் அங்கே அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த கம்பு குட்டியை தோட்டி தலாரி போய் பார்த்தவொடனே எப்பா அங்கே எல்லாம் எப்படி எப்படியா கிடக்குது, நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு அந்த அசிங்கமான வார்த்தை அவர் சொன்னான். சொன்ன உடனே எல்லாம் ஏற்ற நட்டுக்கு கிளம்பி கிடக்குதான் அந்த ஆற்றுல சமயத்தில் நாடா கம்பி நாடா நட்டு என்னங்க நான் சொல்ல போறேன் வாயால எந்தெந்த ஊர்லயோ அசிங்க வந்து அதாவது சம்பளம் போனலாம் வந்து நட்டு அப்படியே வந்தா அதெல்லாம் எடுத்து போய் அப்புறம் படுத்துட்டு நீ அது மிருகி என்கிட்டவா நான் உனக்கு தக்க சன்மானம் கொடுக்குறேன் அப்படி ஊர்ல கிராமத்தாரு தெரியுமா எனக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த கம்பு குட்டி போனாரு, அந்த போல எல்லாத்தையும் எடுத்து அடக்கலம் பண்ணாரு. வந்தாரு. வந்த பிறகு அதுல இருந்து எங்க அம்மா போறாரம்மா இந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு நோய் நொடி வராது, மக்களுக்கு நோய் நொடி வராது, அதாவது மனிதருக்கு வாழ்வு என்றும் வேதி என்றும் காய்ச்சல் என்றும் சின்னம்மா பெரியம்மா பனவரி அம்மா தொம்புகுரம்மா ஈசானம்மா. இங்கே அம்மனை கொண்டு வந்த பிறகு அவருக்காக இங்கே பள்ளம் நோண்டி வைத்திருப்பார்கள். பின்பு அம்மனுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை செய்த பிறகு ஒரு படையல் வைத்து பின்பு அம்மனை அந்த பள்ளத்தில் இருக்கும் தண்ணீரில் கரைத்து பின்பு இந்த பள்ளத்தை முழுவதுமாக மூடி அங்கே ஒரு கற்பூரம் வைத்து ஏற்றிவிட்டு வந்து விடுவார்கள். அங்கே ஆற்றி அந்த சடங்குகள் முடிந்த பிறகு பின்பு ஊர் மக்கள் அனைவரும் இங்கே மாரியம்மன் கோவிலுக்கு வந்து அம்போகம் என்று கூறுவார்கள். அதாவது ஒவ்வொரு திருவிழாக்காரர்களும் அவர்கள் திருவிழா அன்று எவ்வளவு செலவாகியது என்று கணக்கு பார்த்து அனைவரிடமும் தெரிவித்து பின்பு இங்கிருந்து கிளம்பி செல்வார்கள். மேலும் 9 நாட்டாமைகள் இங்கே ஒன்று கூடி அடுத்த வருடத்திற்கான ஒரு தலைமை நாட்டாமையை தேர்ந்தெடுத்து திருவிழாவை நடத்துவதற்கான அந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைப்பார்கள். இப்படியாக கூட்டம் முடிந்த பிறகு ஊரில் உள்ள நாட்டாமைகள் அனைவரும் அம்மனுக்கு திருமஞ்சனம் ஏற்பாடு செய்து பின்பு மஞ்சள் நீராட்டு விழா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக அம்மனை ஊர் சுற்றி கொண்டு வருவார்கள். அந்நேரத்திலே ஊர் மக்கள் அனைவரும் மஞ்சள் நீரை கரைத்து வைத்து அந்த உறவுமுறை என்று சொல்லக்கூடிய மாமன் உறவுமுறையாக இருக்கக்கூடியவர்கள் மீது மஞ்சளை தெளிப்பார்கள். இது ஒரு அழகிய நிகழ்ச்சியாக நடைபெறும்.